ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? காலையில இந்த 4 மணிக்கு எழுந்திரிக்கிறதால, ஏதோ ரொம்ப டைம் இருக்க மாதிரி இருக்கு. முக்கியமா அமைதியா எல்லா வேலையும் செய்றோம். அவசர அவசரமா செய்யாம, அமைதியா இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு, கோ கோலம்லாம் போட்டுட்டு, விளக்கேத்திட்டு, சாம்பிராணி எல்லாம் போட்டேன். நான் கோலம் போட்டுட்ருக்கும்போது, திடீர்னு ஒரு காரு ரொம்ப நேரமா நிக்குது. இந்த பக்கமும் போல, அந்த பக்கமும் போல. பயந்துட்டு நான் உள்ள வந்து திருப்பி போய் பார்த்தா, அங்கேயே தான் நின்னுட்டுருக்கு. இந்த லைட் வந்து எப்படி இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே இந்த ஒரு வாரம் மிஸ் பண்ணாம நான் காலையில எழுந்திரிச்சிடுறேன். சரி அப்படியே கிச்சனுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். டைம் 5:50 தான் ஆகுது. சரி எல்லா வேலையும் முடிச்சிடலாம். கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது கழுவிட்டு, அரிசிலாம் ஊற வச்சுட்டு, டைம் இருக்கங்காட்டியும் இந்த காணை வந்து முத்து முத்தா எடுக்கிறேன். கத்தி வச்சு கூட சீவல. அவ்வளோ அமைதியாக இருக்குது. டைம் இல்லைன்னா அவசர அவசரமாக இந்த 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிக்கும்போது, ஐயோ! இது செய்யணும், அது செய்யணும்னு அவசரமாக இருக்கும். அப்படிலாம் இல்ல. ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து பிடி கொழுக்கட்டை. இந்த வேர்க்கடலை, எள்ளு இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஸ்வீட்டில் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. தேங்காய், நல்லா மாவை வறுத்துட்டு, இந்த வெல்லத்தை நல்லா பாகு காய்ச்சி ஊற்றும்போது சாஃப்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்பு இட்லி. அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எங்கள் வீட்டில் இந்த கம்பு இட்லி செஞ்சால் எதுவுமே செய்ய தேவையில்ல. மினி இட்லி மாதிரி ஊற்றிட்டு, பொடி கொஞ்சம் நெய் போட்டு தாளித்து கொடுத்தோம்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும் அந்த இட்லி. நல்லா ஆனால் வந்து ஃப்ளஃபியாக வரும் இந்த மாதிரி. நல்லா சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கம்பு வாசனை சூப்பராக இருக்கும் அந்த நெய்யோடு சேர்ந்து வரும்போது. சரி அது கூட சட்னி அரைக்கிறேன்னா அதெல்லாம் வேணவே வேணாம், அப்படியே சாப்பிட்ருவாங்க. நானாக ப்ரொக்கோலியை கொஞ்சம் அவிச்சிட்டு, அதில் மிளகுத்தூள் உப்பெல்லாம் போட்டுட்டு, ஃப்ரூட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வேணும்னா அந்த கார்ன் தான். அதையும் அவிச்சு எல்லாம் கட்டிட்டு ஜூஸோடு முடிஞ்சிச்சு. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.